ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடிக்க பாலிவுட்டிலிருந்து ஜிதின் சர்னாவை அழைத்து வந்திருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். தலைவருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காரு ஜிதின் சர்னா. அதாவது பாலிவுட் படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், மேடை நாடகங்களில் நடித்து வருபவர் ஜிதின் சர்னா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் அவரை வில்லனாக்கி இருக்கிறார் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார். ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடிப்பது எல்லாம் பாக்கியம் என்கிறார் ஜிதின். இந்துஸ்தான் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் ஜிதின் கூறியிருப்பது, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் காலா ரஜினிகாந்த் சார் ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு என் வீட்டில் வச்சிருக்கிறேன். அதில் கியாரே என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த புகைப்படம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக உள்ளது. அதை பார்க்கும்போது எல்லாம் என்ன செய்கிறாய் என்று கேட்பது போல இருக்கும். அதன் பிறகே எனக்கு தர்பார் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறேன். ரஜினி சார் படங்களை பார்த்து வளர்ந்தவன் நான் தமிழ் சினிமாவில் கற்றுக்கொண்டேன், தமிழும் கற்றுக்கொண்டு இருக்கேன். எனக்கு தமிழில் பேச தெரியும் என்று சொன்னார். ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடிப்பதா தகவல்கள் வெளியானது. அப்படியென்றால் நீங்கள் ஷாருக் கானோடு சேர்ந்து வரும் காட்சி இருக்கிறதா என்று ஜிதின் சர்னாவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவரோ, ஷாருக் கான் நடிப்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, என்னுடைய காட்சிகளில் நடித்து கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான் என்று சொன்னார். 1983ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்றதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட 83 படத்தில் யஷ்பால் சர்மாவாக நடிச்சிருந்தார் ஜிதின் சர்னா. அவரின் கதாபாத்திரம் இந்தி ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து மொழி ரசிகர்களுக்கும் பிடித்துவிட்டது. இந்நிலையில் ஜிதினை ரஜினியுடன் மோத விட்டிருக்கிறாரு நெல்சன். ரஜினிகாந்துக்கு வில்லனா நடித்ததால் ரசிகர்கள் நிச்சயம் அந்த கதாபாத்திரத்தை கவனிப்பாங்க. அதிலும் நடிப்புக்கு பெயர் போன ஜிதினை நடிக்க வச்சிருப்பதனால அந்த வில்லன் நிச்சயம் கவனிக்கப்படுவார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வரும் ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தான் வில்லன் என்கிறார்கள். தற்போது ஜிதினும் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் படம் என்பதனால ஒரு வில்லன் இல்லாமல் பல வில்லன்களை கொண்டு வருகிறார்கள் போன்றும். ஜெயிலர் 2 படத்தின் முக்கிய அம்சமே அதில் ஒரு நட்சத்திர பட்டாளமே கௌரவ தோற்றத்தில் வருவது தான். ஜெயிலர் படத்தின் கௌரவ தோற்றத்தில் வந்த மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஆகியோரும் 2ஆம் பாகத்தில் இருக்கிறாங்க. ஜெயிலரில் வில்லனாக வந்த விநாயகன் 2ஆம் பாகத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்கார். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ஷாருக் கான் ஆகியோரையும் கௌரவ தோற்றத்தில் பார்க்கலாம். மேலும் பாலிவுட் நடிகை வித்யா பாலன், கன்னட நடிகையான மேக்னா ராஜ், சர்ஜா ஆகியோரையும் தன்னுடைய ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க வச்சிருக்காரு நெல்சன். ஒரு ஊரே நடிச்சிருக்க, அப்படி என்ன படத்தை எடுத்திருக்கிறீர்கள் நெல்சா என்பதே பலரது கேள்வியாக இருக்குது.